மும்பை இந்தியன்ஸ் வேட்டையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமே மும்பை இந்தியன்ஸ் வந்து கப்பை கையில பிடிக்காம விட மாட்டாங்கிற மாதிரி தான் பட்டை கிளப்பி போயிட்டு இருக்காங்க. 4 வெற்றி, தொடர் வெற்றி. அது இல்லாம பாத்தீங்கன்னா ஹிட்மேன் வந்து செம்ம ஃபார்முக்கு வந்துட்டாரு. ஹிட்மேனே கையில பிடிக்க முடியல. சூரியகுமார் யாதவும் செம்ம ஃபார்முக்கு வந்துட்டாரு. பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இந்த மேட்ச் நல்லா போட்டா, இன்னொருத்தர் இந்த மேட்ச் நல்லா போடுறாங்க. பூம்ரா மட்டும் இன்னும் வரல. பூம்ராவும் வந்துருவாரு. ஐபிஎல் முடியறதுக்குள்ள பூம்ரா ரெடி ஆயிடுவாரு. வேற லெவலா இருக்காங்க மும்பை வந்து ஒண்ணுமே சொல்ல முடியாது. அதாவது கெடப்பார டீம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த கெடப்பார டீமோட அர்த்தத்தை வந்து இப்பதான் வந்து அவங்க ப்ரூவ் பண்ணிருக்காங்க. 4 மேட்ச் தொடர் வெற்றி. ஐபிஎல்ல வந்து பாத்தீங்கன்னா பல டீம்லாம் அள்ளு விடுது. ஏன்னா நம்ம ஈஸியா கப்படிச்சுட்டு போயிடலாம்னு நினைச்சா பல டீமுக்கு வந்து அள்ளு கொடுக்குற மாதிரி மும்பை இந்தியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டேபிள்ல வந்து மேல போய் உட்காந்துட்டாங்க. இனிமே வந்து கீழே இறங்க மாட்டாங்க. அவங்க அப்படியே மேலதான் போறாங்க. மீறி திறமை இருக்கிறவங்க அவங்கள அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். எஸ்ஆர்எச் ரொம்ப ஒஸ்டான சினாரியோ வந்து இசான் கிஷனை பத்தி தனியா ஒரு வீடியோ போடலாங்க. அவ்வளோ பெரிய விஷயம் இருக்கு. எனக்கு என்னமோ வந்து அது ஏதோ பெட்டிங் நடந்த மாதிரி இருக்குது. அவர் வந்து எதுவுமே வந்து அவுட்டே இல்லாத பால வந்து உடம்புல படல, பேட்ல படல, அவர் பாடி வெளில போறாரு. எனக்கு ஏதோ ஒரு வந்து தனியா பெட் கட்டு வந்த மாதிரி இருக்குது. அது என்ன நீங்களும் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கும் அதான் புரியும் நினைக்கிறேன். எனக்கு ஏதோ அது வந்து ஃபிக்ஸிங் மாதிரி தெரியுது. பார்க்கலாம், அதை பற்றிய விஷயங்கள் வெளில வரும். அது தனியாக நம்ம ஒரு வீடியோ போடலாம். இசான் கிஷன் சொல்லி ஒரு வீடியோவே போடலாம். அந்த அளவுக்கு இசான் கிஷன் பண்ண கூத்து நேற்று அப்படி பண்ணாரு. எஸ்ஆர்எச் ஒன்றுமே சொல்ல முடியலங்க. எஸ்ஆர்எச்சால மீளவே முடியாது. நான் ஏற்கனவே சொன்னதான், ரொம்ப என்னதான் பண்ணாலும் எஸ்ஆர்எச்சால மீள முடியாது. இனிமேலும் மீள முடியாது. அவ்வளோதான். இந்த வருஷம் அடுத்த வருஷம் அவங்க ஏதாவது ஒன்று முயற்சி பண்ணி அவங்க மேலே வரத்துக்கு முயற்சி பண்ணலாம். இந்த வருஷம் அவ்வளோதான், அவங்களுக்கு முடிஞ்சிச்சு, எல்லாமே முடிஞ்சிச்சு. இனிமேல் அவங்க மேலேயே ஏற முடியாது. பார்ப்போம்.